அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உலகின் முக்கியமான பல்வேறு செய்திகளை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் செய்தியாக நம்ம பார்க்க போகிறது இந்தியா நியூசிலாந்து தொடர்பான ஒரு செய்தி நண்பர்களே. அதாவது இந்தியா நியூசிலாந்து இடையே நாளை இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்குங்க. இந்த ஒப்பந்தத்தின்படி பார்த்தோம்னா இந்தியாவிலிருந்து நியூசிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்படும் 70% பொருட்களுக்கான ஏற்றுமதி வரி 0 மாற்றப்பட உள்ளது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவங்க கூறியிருக்காங்க. அமெரிக்காவோட அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பு நம் நாட்டை குறிவைத்து வரிகளை விதித்து மிரட்டினாருங்க. இதனால் நம் நாட்டில் இருந்து அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி சரிந்ததுங்க. அதன் பிறகு வரிகளை ட்ரம்ப் குறைத்தாலும் கூட அமெரிக்காவை மட்டுமே நம்பினால் தொழில்துறை பாதிக்கப்படும் என்பதை மத்திய அரசு நன்கு புரிந்து கொண்டுள்ளது நண்பர்களே. இதனால் பிற நாடுகளுடன் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொள்ள முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றதுங்க. அந்த வகையில் தான் தற்போதைக்கு நியூசிலாந்துடன் முக்கிய ஒப்பந்தம் நாளைக்கு கையெழுத்தாக இருக்குது. இந்தியா நியூசிலாந்து இடையே நல்ல நட்பு இருக்குது நண்பர்களே. இந்த நிலையில் தான் இரு நாடுகள் இடையேயான வர்த்தகத்தை அதிகரிக்கும் நோக்கத்தில் ஒப்பந்தம் மேற்கொள்ள நீண்ட காலமாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்ததுங்க. இந்த பேச்சுவார்த்தையின் போது தற்போது உடன்பாடு ஏற்பட்டுள்ளது. அதன்படி இரு நாடுகள் இடையே நாளை டெல்லியில் உள்ள பாரத் மண்டலத்தில் வைத்து ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்குது. இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்காக நியூசிலாந்து சார்பில் அந்த நாட்டின் வர்த்தக மற்றும் முதலீட்டுத்துறையின் அமைச்சர் டாட் மெக்லே இந்தியா வந்திருக்காருங்க. இவரை டெல்லி ஆக்ராவில் இன்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவங்க சந்தித்து பேசியிருக்காங்க. அதன் பிறகு தான் பியூஷ் கோயல் அவர்கள் வர்த்தக ஒப்பந்தம் பற்றி உறுதி செஞ்சுருக்காங்க. இது பற்றி பியூஷ் கோயல் அவர்கள் என்ன கூறியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா, இந்தியா நியூசிலாந்து இடையே எதிர்பார்க்கப்பட்ட இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் நாளைக்கு கையெழுத்தாக இருக்குது. இது 2 நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக உறவுகளை மேம்படுத்த ஒரு முக்கிய நடவடிக்கையாக இருக்கும். பல ஆண்டுகளாக உயர்மட்ட அளவில் நடத்தப்பட்டு வந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டுள்ளது. இதில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் ஆகியோர் நடத்திய பேச்சுவார்த்தையும் அடங்கும். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் நியூசிலாந்து சந்தைக்கு செல்லும் இந்திய பொருட்களின் ஏற்றுமதி அதிகரிக்கும். ஏனென்றால் ஒப்பந்தத்தின்படி நியூசிலாந்துக்கு செல்லும் இந்திய பொருட்களில் சுமார் 70% எந்தவித ஏற்றுமதி வரியும் இல்லாமல் அங்கு விற்பனை செய்ய முடியும். இது இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமையும். இந்த ஒப்பந்தம் தோல், கைவினைப் பொருட்கள், குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் MSME உட்பட பல துறைகளுக்கு புதிய ஏற்றுமதி வாய்ப்புகளை உருவாக்கும். இதன் மூலம் அடுத்த சில மாதங்களிலேயே இந்தியா நியூசிலாந்து இடையேயான வர்த்தகம் அதிகரிக்கும் என்றாருங்க. முன்னதாக இது பற்றி நியூசிலாந்தின் வர்த்தக மற்றும் முதலீட்டுத்துறை அமைச்சர் டாட் மெக்லே கருத்து தெரிவித்திருந்தார். அப்போது அவர் இந்தியாவுடனான உறவு மிகவும் வலிமையானது, உண்மையில் இது நான் அறிந்ததிலேயே மிகவும் வலிமையான உறவு, இந்தியாவின் உறவை நாங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுகிறோம். இரு நாடுகள் இடையே பகிரப்பட்ட வரலாறு உள்ளது, தொடர்ந்து அதில் பணியாற்ற வேண்டும். வரும் ஆண்டுகளில் இந்தியா நியூசிலாந்து இடையே நேரடி விமான போக்குவரத்து நடவடிக்கை எடுக்கப்படும். இது சுற்றுலா, தடையற்ற வர்த்தக வளர்ச்சியை ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த செய்தியாக சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பான ஒரு செய்தி. அதாவது வளைகுடா நாடுல நடக்கும் போரால் இந்தியாவில் பாதிப்புகள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. இதனால் பெட்ரோல் டீசல் விலை உயரலாம் அப்படின்ற தகவல் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் எல்பிஜி கனெக்ஷனிலும் சிக்கல் நீடிக்கிறத நம்ம பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். இதற்கிடையே புதிய எல்பிஜி கனெக்ஷன் வழங்கப்படுவது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்லாம் வெளிவந்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. கடந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பித்த வளைகுடா மோதல் இப்போது தற்காலிகமாக மட்டுமே முடிவுக்கு வந்திருக்கு. இருப்பினும் முழுமையாக முடிவுக்கு வரவில்லை அப்படின்றதான் ஒரு நிதர்சனமான உண்மை. எப்போது வேண்டுமென்றாலும் மீண்டும் போர் வெடிக்கும் அப்படின்ற ஒரு சூழல் தான் இருந்துக்கிட்டு இருக்குங்க. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி பேச்சுவார்த்தை இழுபறியில் இருப்பதால் அங்கு பதற்றம் முடிவுக்கு வரவில்லைங்க. இதனால் நிலைமை முழுமையாக சரியாகவில்லையாம். மேற்கு ஆசியாவில் ஈரான் மற்றும்
இஸ்ரேல் அமெரிக்கா இடையான நீடித்து வரும் போர் சூழல் இப்போது நேரடியாக இந்திய சமையலறைக்குள் எதிரொலிக்க தொடங்கியிருக்குங்க. உலகளாவிய எரிசக்தி விநியோக சங்கிலியில் ஏற்பட்டுள்ள பாதிப்பால் இந்தியாவில் புதிய சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்குவதற்கு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு நண்பர்களே. இந்தியாவிற்கு தேவையான சமையல் எரிவாயுவில் சுமார் 60% 65% வரை வெளிநாடுகளிலிருந்து தான் இறக்குமதி செய்யப்படுதுங்க. இதில் பெரும் பகுதி ஈரான் அருகே உள்ள முக்கியமான கடல்வழி பாதையான ஹார்முஸ் ஜலசந்தி வழியே தான் இந்தியாவுக்கு வருது நண்பர்களே. தற்போது அங்கு நிலவக்கூடிய போர் பதற்றத்தால் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு இறக்குமதியில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுருங்க. இதனால் கடந்த 1 மாத காலமாக பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் புதிய கேஸ் இணைப்புகள் வழங்குவதை நிறுத்தி வச்சுருக்காங்க. தட்டுப்பாடான சூழலில் ஏற்கனவே கேஸ் இணைப்பு வைத்திருக்கும் பழைய நுகர்வோருக்கு தடையின்றி சிலிண்டர்கள் கிடைப்பதை உறுதி செய்வதே அரசின் தற்போதைய இலக்காக இருக்குங்க. இதனால் புதிய கனெக்ஷன் வழங்குவதை தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க. மேலும் சில பகுதிகளில் ஏற்கனவே இணைப்பு உள்ளவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 2வது சிலிண்டர் வழங்கும் முறையையும் விநியோகஸ்தர்கள் நிறுத்தி வைத்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றாங்க. நிலைமை மோசமாக இருந்தாலும் கூட தற்போதைய நுகர்வோருக்கு தேவையான கேஸ் கையிருப்பில் உள்ளதாக அரசு தெரிவிச்சிருக்கு நண்பர்களே. இதனால் பொதுமக்கள் யாரும் தேவையில்லாமல் பீதி அடைவது, ஒரே நேரத்தில் சிலிண்டர்களை புக்கிங் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு நண்பர்களே. வணிக பயன்பாட்டை விட வீட்டு உபயோகத்திற்கே முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் எண்ணெய் நிறுவனங்கள் உறுதியளிச்சிருக்காங்க. உலகத்தில் எங்கோ ஒரு மூலையில் நடக்கக்கூடிய ஒரு போர் நம்ம வீட்டு அடுப்பை அணைக்கக்கூடிய வல்லமை கொண்டது என்பதை இந்த எரிவாயு தட்டுப்பாடு உணர்த்துகிறது நண்பர்களே. ஹார்முஸ் ஜலசந்தி என்பது உலக எரிசக்தி விநியோகத்தின் தொண்டை போன்றதுங்க. அங்கே ஏற்படும் ஒரு சிறு அடைப்பு இந்திய பொருளாதாரத்தை நிலைகுலைய செய்யும். தற்போது வரை புதிய கனெக்ஷன் அல்லது 2வது கனெக்ஷன் எப்போது மீண்டும் வழங்கப்படும் என்பதற்கு துல்லியமான காலக்கெடு எதுவுமே அறிவிக்கப்படவில்லை நண்பர்களே. வளைகுடா மோதலை பொறுத்தவரை நேரடி தாக்குதல்கள் நின்றுவிட்டதுங்க. இருந்தாலும் ஹார்முஸில் ஒரு பதற்றம் தொடர்ந்து தான் இருக்குது. ஒரு பக்கம் ஈரானுக்கு எந்த ஒரு கப்பலும் நெருங்காமல் இருக்கும் வகையில் அமெரிக்க படைகள் மறுத்துள்ளன. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஹார்முஸ் வழியாக செல்லும் கப்பல்கள் ஈரான் தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வந்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ இப்படியான சூழல் தான் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆக மொத்தத்தில் தட்டுப்பாடு அப்படின்றது வெளிப்படையாக தெரிகிறதா அப்படின்றத பார்த்தோம்னா நிலைமை இப்படியே நீடிச்சா தட்டுப்பாடு ஏற்படும். பட் இப்போதைய காலகட்டத்தில் தேவைக்கு ஏற்ப உள்ளது என்று அரசு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்மளுடைய தேவைக்கு மட்டும் நம்ம பயன்படுத்தினா நன்றாக இருக்கும். தேவையை மீறி எக்ஸ்ட்ரா நம்ம வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சா அப்போ தட்டுப்பாடு அப்படின்றது ஏற்படும். அதே சமயம் சூழல் இவ்வாறே நீடித்து கொண்டிருந்தால் தட்டுப்பாடு ஏற்படும். ஸோ இப்போதைய காலகட்டத்தில் தட்டுப்பாடு என்பதில்லை. இருந்தாலும் கேஸை நம்ம சிக்கனமாக பயன்படுத்தினா பெரிய அளவிற்கு தட்டுப்பாடுலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நண்பர்களே. அடுத்த செய்தியாக சீனா தொடர்பானதுங்க. அதாவது சர்வதேச அளவில் திடீரென வெள்ளி பக்கம் முதலீட்டாளர்கள் தங்கள் பார்வையை திருப்பியிருக்காங்க. உலகத்திலேயே அதிக அளவில் வெள்ளியை பயன்படுத்தும் நாடான சீனா தனது வெள்ளி இறக்குமதியை பல மடங்கு அதிகரிச்சிருக்குங்க. இதற்கு என்ன காரணம், இதனுடைய பின்னணி என்ன அப்படின்றத பற்றி இப்போ விரிவாக பார்ப்போம். அதாவது உலகின் மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடுகளில் 2வது இடத்துல இருக்கிறது சீனா தாங்க. இதனால் சீனா ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தினால் அந்த மார்க்கெட் மொத்தமாக மாறுங்க. இதன் காரணமாகவே சீனாவின் வெள்ளி இறக்குமதி இப்போது சர்வதேச அளவில் கவனத்தை பெற்றிருக்கு நண்பர்களே. அதாவது சொன்னோம்னா சீனா சமீப ஆண்டுகளில் தனது வெள்ளி இறக்குமதியை பல மடங்கு அதிகரிச்சிருக்காங்க. கடந்த மார்ச் மாதத்தில் மட்டும் சுமார் 836 டன் வெள்ளியை இறக்குமதி செய்து அதிரடி காட்டியிருக்கு. இது கடந்த 10 ஆண்டுகால மார்ச் மாத சராசரியான 306 டன்னை விட மிக அதிகங்க. அதாவது வழக்கமான இறக்குமதி செய்வதை விட கிட்டத்தட்ட 2.5 மடங்கு அதிகமாகவே இறக்குமதி செய்துள்ளது நண்பர்களே. சீனாவின் இந்த திடீர் பாய்ச்சலுக்கு பின்னால் 2 முக்கிய காரணம் இருக்குது நண்பர்களே. முதல் காரணம் சூரிய சக்தி.
சோலார் மூலம் தயாரிக்கப்படும் மின்சாரத்தை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்து செல்ல வெள்ளி மிக அவசியங்க. ஏப்ரல் 1 முதல் ஏற்றுமதி வரி சலுகைகளில் மாற்றம் வந்த நிலையில் சீன நிறுவனங்கள் முன்கூட்டியே உற்பத்தியை அதிகரிக்க வெள்ளியை வாங்கி குவிச்சிருக்காங்க. அடுத்து தங்கம் விலை எட்டாக்கனியாக உயர்ந்து வருவதால் அதற்கு மாறாக மக்கள் சிறிய வெள்ளி பார்களில் முதலீடு செய்ய தொடங்கியிருக்காங்க. தற்போது சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் வெள்ளியின் விலை சுமார் $76.76 தங்கம் $4708 உள்ளதுங்க. ஈரான் போர் போன்ற புவிசார் அரசியல் சூழலால் ஏற்பட்ட எரிசக்தி நெருக்கடி பணவீக்கத்தை அதிகரித்து தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிற நண்பர்களே. குறிப்பாக வெள்ளியின் தொழிற்சாலை பயன்பாடு சீனாவின் அதிகமாக இருப்பதால் அங்கு தட்டுப்பாடு இருக்கிறதுங்க. இதனால் சர்வதேச விலையை காட்டிலும் சீனாவில் வெள்ளி ரேட் அதிகமாகவே இருக்கிறதுங்க. இதனால் ஹாங்காங் வழியாக பெருமளவில் வெள்ளி சீனாவிற்குள் நுழைகிறதுங்க. இது தொடர்பாக வல்லுநர்கள் கூறுகையில் சூரிய சக்தி மற்றும் எலக்ட்ரிக் வாகன துறைகளில் வெள்ளியின் தேவை அதிகரித்துள்ளது உண்மைதான். ஆனால் விலையேற்றத்திற்கு தொழில்துறை தேவையை விட ஊக்கங்களும் மற்றும் சில்லறை முதலீட்டாளர்களும் தான் காரணமாக இருக்கிறது. இதனால் குறுகிய காலத்தில் வெள்ளி விலை கடுமையாக ஏறி இறங்கும். தங்கத்தை விட வெள்ளியில் ரிஸ்க் அதிகம். அதே நேரம் சீனாவில் இறக்குமதி அதிகரிக்கிறது. அதை நாம் புறக்கணிக்க முடியாது. நீண்டகால அடிப்படையில் வெள்ளி ஒரு நல்ல முதலீடு தான். ஆனால் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்காவின் வர்த்தக கொள்கைகள் மற்றும் சர்வதேச பதற்றங்களால் விலை அடிக்கடி மாறும். எனவே விலை குறையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்பது நல்லது. விலை உச்சத்தில் இருக்கும்போது அவசரப்பட்டு வாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தொழில்துறை தேவை ஒரு புறம் இருந்தாலும் வெள்ளி விலை என்பது இப்போது ஒரு ரோலர் கோஸ்டர் பயணம் போல தான் இருக்குது. சீனா தனது சூரிய சக்தி உற்பத்தி அளவை குறைக்க திட்டமிட்டு வருவதும் வெள்ளிக்கு மாறாக மலிவான உலோகங்களை பயன்படுத்த நிறுவனங்கள் யோசிப்பதும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள்ங்க. அதே நேரம் தங்கம் என்பது மானிட்டரி மெட்டலுங்க. அதாவது உலக நாடுகளின் வங்கிகள் தங்கத்தை வாங்கி சேமிக்கும். ஆனால் வெள்ளியை அதுபோல் எந்த ஒரு நாடும் சேமிப்பதில்லைங்க. தொழில்துறை தேவையை பொறுத்தே வெள்ளி விலை இருக்கும். ஒருவேளை சீனா தனது இறக்குமதியை குறைத்தால் அது வெள்ளி விலையில் மோசமாக எதிரொலிக்குங்க. உங்களுக்கு லக் இருந்தால் தங்கத்தை விட வெள்ளி அதிக லாபம் தரக்கூடும். ஆனால் அதே சமயம் சட்டென்று சரிந்து நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடுங்க. எனவே உங்கள் முதலீட்டில் வெள்ளிக்கு அதிக பங்கு தரக்கூடாது. சிறு பகுதியை மட்டும் வெள்ளியில் முதலீடு செய்வது புத்திசாலித்தனம் அப்படின்ற மாதிரி வல்லுநர்கள் சொல்கிறாங்க நண்பர்களே. சரி, அவ்வளவுதான் நண்பர்களே, இன்றைய செய்திகள் நிறைவடைந்தது. இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது. இது போன்ற செய்திகளை நீங்கள் தினமும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினச்சா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.